அம்மா என்ன பாப்பா? இந்த சாக்லேட்ஸ்லாம் உங்க பேக்ல இருக்குமா? சாக்லேட்ல ஏதாவது பண்றீங்களா? ஆமா, அந்த சாக்லேட்ஸ்ல கேக் பண்ணணும். ஆக்சுவலா நான் அதுக்காக தான் வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு நம்ம கேக் பண்ணிடுவோம். ரொம்ப நாளா ரவா கேக் கேட்டுக்கிட்டே இருந்தியா? சாக்லேட் யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ரொம்ப நாளாக சேர்த்து வச்சது அதிகமாகவே சேர்ந்துருச்சு. ரேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்லேட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இதில் சிரப் மாதிரி ரெடி பண்ணுறோம். இதில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எடுத்துகிட்டு இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை சிரப் மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் ஹீட் பண்ணோன்னே இது மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடுது. ஒரு கப்பளவு ரவை, ஒரு கப்பளவு மைதா, அதோட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இதுக்கு வந்து 2 கப் அளவு சுகர் வேணும். நம்ம சாக்லேட் சேர்த்தனால இது ரொம்பவே சுகராக தான் இருக்குது. அதனால் நம்ம 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அடித்து வச்ச சுகரோட 1 கப் அளவு தயிர், இதை நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை வந்து இதை நல்லாவே அப்சர்வ் பண்ணும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் பால் அல்லது தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நாட்டு சக்கரையை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். கேக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓவன் இல்லாதனால குக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறோம். கேஸ்கட் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கேக் ரெடி பண்ணுற பேன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் நெய்யை நல்லா தடவிட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த பேனில் நெய் தடவியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு, நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்டாக 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுங்கள். குக்கர் ஹீட் ஆனதில் அந்த பேனை நீங்கள் உள்ளே வச்சுட்டு கேஸ்கெட்டும் தேவையில்லை, வெயிட்டும் தேவையில்லை, நீங்கள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம நிறையாவே கேக் வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் வீடியோ ஃபார்மேட் வேணும்னு சொன்னனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான கேக்கு நீங்கள் எல்லாருமே வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். ஓவன் இல்லைங்கிற கவலை நம்மளுக்கு தேவையே இல்லை. 30 மினிட்ஸில் கேக் ஸ்மெல் உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இப்போ ரொம்ப ஸ்பான்ச்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான கேக்கை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பர்த்டே கேக்கு கூட நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ, see you, bye bye.